ஹலோ நண்பர்களே, இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இப்போ அதிமுககாரர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவனுக்கு என்ன ஒரு ஜஸ்ட்டு கடலூர் மாவட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் கரண்ட் ஆஃப் ஆகிருக்கும். உடனே விசிலுக்கு ஃபோன் அடிங்கன்னு என்ன நக்கலாக சொல்கிறார் அவர் சிஎம்மை பார்த்தேன். ஏண்டா உங்களுக்கு விஜய்னா அவளுக்கு கேவலமாக போயிட்டாரா? ஏண்டா தூங்கி இருந்தால் சோத்துக்கு வழி இல்லை உங்களுக்கு. உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தான் அவர் முதலமைச்சராகி வந்திருக்காரு. எடப்பாடி ஆட்சியில் இன்னும் 24 மணி நேரமும் ஏட்டா கரண்ட்டோடு இருந்தீங்க. இல்லை ஏசியில் எடப்பாடி ஏசியை வாங்கி கொடுத்தாரு. எதுக்குடா தேவையில்லாத இந்த வெட்டிக்கு வரும் உங்களுக்கு. விஜய் பற்றி தப்பாக பேசுங்கன்னா உங்களுக்கு அருகதை இருக்கு. விஜய் சார் இந்த நாட்டு மக்களை பற்றி எவ்வளோ அக்கறைப்பட்டு இருக்காரு. இவ்வளோ உனக்கு எடப்பாடி வேணா போய் எடப்பாடி வீட்டு வாசலில் போய் தூங்குடா, அவர் ஏசியை போட்டு விடுவார். எடப்பாடி வீட்டு வாசலில் தூங்க, இல்லை எடப்பாடி வீட்டுக்குள்ளே போய் படாண்டா. எடப்பாடி ஒன்றுனா தடுத்தாரா? இதோட விஜய் பேசுறது தப்பாக பேசுறது இதோட நிறுத்திக்கணும். நீ மேற்கொண்டு தப்பாக பேசின அப்புறம் விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. கடலூர் மாவட்டம் ஒரு போராட்டத்தை சந்திக்கும், பெரிய போராட்டமாக இருக்கும். அதுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த அதிமுககாரனும் திமுககாரனும் அமைதியாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நடக்கிற நல்லதை மட்டும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும். நன்றி.